إن الحمد ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு இந்த சபையிலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த சில நாட்களாக இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கிய நண்பர்கள் குறித்து பேசி காட்டுகின்றான். குர்ஆன்லயே அல்லாஹ் பேசுறான் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். பொதுவாகவே எல்லாருக்குமே நண்பர்கள் உண்டு, எல்லாருக்கும் தோழர்கள் இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக சில பேர் ரொம்ப உயிர் நண்பனாக இருப்பார்கள். யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படி எல்லாருக்குமே என்ன செய்வாங்க, இவர் ரொம்ப நெருங்கிய நண்பன், இவங்கெல்லாம் நண்பர்கள் தான், ஆனா இவர் எனக்கு யாரு, ரொம்ப ஃபிட்டு, ரொம்ப நெருக்கம், என்னுடைய உயிர் தோழன், என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சில பேருக்கு இருப்பாங்க. அவர் அவருடைய எல்லா துக்க சந்தோஷ நிகழ்ச்சியும் அவர் இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினருமா இருப்பார். நாமளே கூட சில இடத்துல கேட்போம், இவர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு, இவர் யாரும் உங்களுக்கு சொந்தமானு கேட்போம். சொந்தம் இல்லை, நண்பன் அப்படிமோ. எல்லா இதுலையுமே அவர் இருப்பார். துக்கத்துல, சந்தோஷத்துல, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சில உயிர் தோழர்கள் என்ன செய்வாங்க, நம்மளோடு பங்கு பெறுவார்கள். இந்த உயிர் நண்பன் குறித்தெல்லாம் என்ன செய்யறான், இந்த நெருங்கிய நண்பன் குறித்தெல்லாம் பேசுறான். உலகத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா காப்பாத்திடுவாங்க. முதல்ல அவருக்கு தான் தகவலை கொடுப்போம். உயிர் நண்பனாக யாரு நெருங்கிய நண்பனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடனே வந்துடுவான். அதனால தான் சொல்லுவாங்க, தோள் கொடுப்பான் தோழன், உயிர் காப்பான் தோழன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது இந்த உலகத்துல தான். மறுமையில முடியுமா? மறுமையில நெருங்கிய நண்பர்கள் காப்பாற்றுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த வார்த்தையை சொல்றான். அதாவது சொந்த பந்தங்களையா சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லாம அல்லாஹ் இப்படியே பேசுறான். நீங்க பார்க்கலாம், திருமறை குர்ஆன்ல 40வது அத்தியாயம் 18வது வசனம், 40:18 அல்லாஹ் பேசுகிறான். وَأَنذِرْهُمْ يَوْمَ الْآزِفَةِ إِذِ الْقُلُوبُ لَدَى الْحَنَاجِرِ كَاظِمِينَ مَا لِلظَّالِمِينَ مِنْ حَمِيمٍ وَلَا شَفِيعٍ يُطَاعُ. ஹமீமின் வருது. இந்த ஹமீமின் தான் என்ன அர்த்தம்னா நெருங்கிய நண்பன். ஹமீம் நெருங்கிய நண்பன். அல்லாஹ் பேசுறான், அருகில் உள்ள நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பாக. பக்கத்தில் இருக்கு விசாரணை நாள், ரொம்ப நெருங்கிருச்சு. அப்படிப்பட்ட அருகில் உள்ள நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பாக. அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? இதயங்கள் தொண்டை குழிகளை அடைந்துவிடும், பயந்துருவான். இதயங்கள் தொண்டை குழிகளை அடைந்துவிடும். அவர்கள் துக்கத்தை அடக்கிக் கொள்வார்கள். இந்த மறுமை நாளை பார்த்த உடனேயே இதயங்கள் எல்லாம் தொண்டை குழிக்கு வந்துடும். அவர்கள் துக்கத்தை அடக்கிக் கொள்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதாவது ஹமீமி வலா ஷஃபீஇ யுதா, அநியாயக்காரர்களுக்கு எந்த நெருங்கிய நண்பனும் கிடையாது. அப்படி பேசுறான் அல்லாஹ். அங்க யார் இல்ல, எந்த நெருங்கிய நண்பன் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்க பரிந்துரையாளரும் அவங்களுக்கு கிடையாது. மறுமையில யாருமே என்ன செய்ய முடியாது, அவங்கள காப்பாற்றவே முடியாது என்று ஒரு செய்தியாளர் நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இந்த அநியாயக்காரர்களை நரகத்துக்கு எல்லாம் அனுப்பிடுவான்.
நரகத்துக்கு அனுப்பிடுவான். இறை மறுப்பாளர்கள், வேதங்களை புறக்கணித்தவர்கள், மார்க்கத்தை புறந்தள்ளியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்தை கொடுத்த உடனே அந்த நரகத்துல நரகவாசிகளுடைய புலம்பலும் இதுவா தான் இருக்கும். எங்களுக்கு இங்க யாருமே உற்ற நண்பர்கள் இல்லையே அப்படின்னு புலம்புவாங்களாம். அழகா சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இங்க அஷ்ஷுஅரான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, 26வது அத்தியாயம். அதுல அல்லாஹ் 91வது வசனத்திலிருந்து பேசி காட்டுறான். அந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பார்க்கணும். உண்மையிலேயே அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக அவனுடைய கருணையோடு அவன் நம்மை மன்னித்து எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடணும். இதான் மிகப்பெரிய வெற்றி. நரகத்துடைய வாடையை கூட உணரக்கூடாது. அப்ப அந்த நரகத்தை பத்தி எல்லாம் அங்க பேசுறான். என்ன பேசுறான்? வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில்காவீன், வழிகேடர்களுக்காக நரகம் வெளியாக்கப்படும். வழிகேடர்களுக்காக நரகம் வெளியாக்கப்படும். அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். வகீல லஹும் ஐனமா குன்தும் தஅபுதூன் மின் தூனில்லாஹி ஹல் யன்சுரூனகும் அவ் யன்தஸிரூன். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை என்று நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தவர்களை எங்கே அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் விட்டுட்டு நீங்க வணங்கிக் கொண்டிருந்தீர்களே அவர்கள் எங்கே என்று கேட்கப்படும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களா? நீங்க அழைச்சீங்களே, கடவுள் என்று அழைச்சீர்களே, அந்த நீங்க வணங்கியவர்கள் இங்க வந்து உதவி செய்வார்களா அல்லது அவர்கள் தமக்குள் உதவி செய்து கொள்வார்களா என அவர்களிடம் கேட்கப்படும். யார்கிட்ட? வழிகேடர்கள்ட்ட கேட்கப்படும். நல்லா சொல்றான். அடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்க. வகுபுகிபு ஃபீஹா ஹும் வல் காவூன் வ ஜுனூது இப்லீஸ அஜ்மஊன். வணங்கப்பட்ட அவர்களும் அவ்வழிகேடர்களும் இப்லீஸின் படையினரும். இப்லீஸுடைய படையை தானே வணங்குறாங்க, அவன் தானே வழி கெடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வணங்கப்பட்ட அவர்களும் அவ்வழிகேடர்களும் இப்லீஸின் படையினரும் ஒட்டுமொத்தமாக முகம் குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நரகத்தில் அவர்கள் முகம் குப்புற தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் பேசுறான். யாருக்கு உதவி செய்ய முடியாது. இப்லீஸுடைய படை யாரு அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை வணங்கினாங்க, வணங்கப்பட்டவர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முகம் குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. நரகத்தில் தள்ளப்பட்ட உடனே அவர்களுக்குள்ளே பேசுவார்கள். காலு ஒஹும் ஃபீஹா யஹ்தஸிமூன் தல்லாஹி இன் குன்னா லஃபீ ضلال முபீன் இது நுஸவ்விக்கும் பிரப்பில் ஆலமீன். அங்கு அவர்களுக்கிடையே தர்க்கித்தவாறு அந்த நரகத்துல போட்ட உடனேயே அவர்களுக்கிடையே என்ன செய்வாங்க? தர்கித்துக் கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நாங்கள் அகிலங்களின் இறைவனுக்கு சமமாக்கியதால் பகிரங்க வழிகேட்டில் ஆகிவிட்டோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வை தவிர உங்களை தான் நாங்கள் வணங்கணும். இப்படி வணங்குறதுனால இந்த நரகத்துல வந்து கிடக்கிறோம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அது எங்களை பகிரங்க வழிகேட்டில் தள்ளிவிட்டது, நாங்கள் பகிரங்க வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் சொல்லிட்டு அடுத்தது பேசுறாங்க. ஒமா அதல்லனா இல்லல் முஜ்ரிமூன், இக்குற்றவாளிகளை தவிர வேறெவரும் எங்களை வழிகெடுக்கவில்லை, இவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க. ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்காக பரிந்துரை போறீங்க யாருமே கிடையாது. இந்த நரகத்துல எங்களுக்காக பரிந்துரைப்பவர்கள் யாருமே இல்லை சொல்லிட்டு அடுத்து பேசுறாங்க பாருங்க. ஒலா சதீக்கின் ஹமீம், நெருங்கிய நண்பனும் கிடையாது சொல்றாங்களா. ஹமீம் இந்த வார்த்தை பாருங்க. நரகத்தில் உள்ளவர்கள் புலம்புகிறார்கள், எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய யாருமே கிடையாது, எந்த நெருங்கிய நண்பனும் எங்களுக்கு இல்லை சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபலவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனகூன மினல் முஃமினீன், எங்களுக்கு உலகத்திற்கு திரும்பும் வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு திரும்பி அனுப்பினான் என்று சொன்னால் அப்போது நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆவோம் என்றும் அவர்கள் கூறுவார்கள். முடியுமா? திரும்ப அனுப்புவானா?
முடியவே சான்ஸே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த புலம்பல்களை நரகவாசிகள் நரகத்துல புலம்புவார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? நெருங்கிய நண்பன் என்ன செய்ய மாட்டான், மறுமையில உதவி செய்ய மாட்டான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல எல்லாம் பேசுறான், அது ரொம்ப பயமா இருக்கும். அந்த வசனங்கள் பார்க்கவே ரொம்ப குழலாம் நடுங்கும். அந்த வசனங்கள்ல அல்லாஹ் அப்படி பேசி காட்டுவான். மறுமையில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை அப்படி அல்லாஹ் படம் போட்டு காட்டுவான். இதுதான் நடக்குமா. அதுலயும் நெருங்கிய நண்பன் குறித்து அல்லாஹ் அங்க பேசுவான். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். என்ன இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நல்லவர்களா இருந்தான்னு வைங்களேன், அவர்கள் நாமும் நல்லவர்களாக்குவோம், அவங்களும் நல்லவங்களா ஆவாங்க. ஒட்டுமொத்தமா மறுமையில் எங்க போலாம், சொர்க்கத்துக்கு போலாம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நரகத்துல வந்தவங்க தானே புலம்புறாங்க, சொர்க்கத்துல இருக்கிறவங்க புலம்ப மாட்டாங்கல்ல. அப்ப இதை உணர்ந்து நம்முடைய நட்பு வட்டாரங்களை நல்ல மாதிரி அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கணும். ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு எடுக்கணும்னா, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 4 நாள் தான் இருக்கு இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டுக்கு. இளைஞர்களுடைய நிலை என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை இருக்குது. ஒரு இளைஞனை கூட என்ன செய்ய முடியல, ஒரு ஒழுங்கான ஒரு நல்ல நிலையில ஒரு இபாதத்தோடு ஒரு சாலியான ஒரு நிலையில பார்க்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு, அது ரொம்ப அரிதா இருக்கு. அவர்கள்லாம் என்ன காரணம் தெரியுமா, நட்பு வட்டாரம் சரியா இல்லை. அன்னைக்கு போய் ஒரு பிள்ளை ஒரு 2-3 பேரை கூப்பிடுறோம், மாநாட்டுக்கு வாங்கப்பா அப்படிங்கிறோம், லீவ்ல தான் இருக்கிறாங்க. இல்ல நாங்க எல்லாம் மெட்ராஸுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா சுத்த போறோம் அப்படிங்கிறாங்க. வாசியை பார்த்தீங்களா, எப்படி என்ன நிலையில இருக்கிறாங்க. ஒரு நாள் தான்மா வாங்கம்மா அப்படின்னா, இல்ல நாங்க போறோம், இருந்தா வந்துருவோம். சரி எங்க போறீங்க, ஏதாவது பெரிய கமிட்மெண்டா, ஏதாவது நிர்பந்தமான வேலையா, இல்ல மெட்ராஸுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா சுத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க. நிலை எங்க, அவங்களுடைய மோகனம் எங்க இருக்கு பாத்தீங்களா, ஜாலி சந்தோஷம், சுத்தி பார்க்கணும், எமோ இதா இருக்கணும். இப்படிதான் இந்த நிற்கினுடைய நிலைகள் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் இல்லாமல் நேர்வழியை நோக்கி நல்ல பாதையை நோக்கி சாலிகான இளைஞர்களாக ஆவதற்காகத்தான் இந்த முஸ்லிம் முன்மாதிரி இளைஞர்கள் அஜெண்டாவை நம்ம கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்குண்டான கூலிகளை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. மாநாட்டுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் முன்கூட்டி என்ன செய்ய, கிளை நிர்வாகத்தை கொஞ்சம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.